இன்றைய தியானம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? யோவான் 8:46. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே உலாவின நாட்களிலே சத்தியத்தை பேசினார். அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்க என்ன விசுவாசிக்கிறதில்லை. யோவான் 8:45 அவர் சொல்றார், என்னிடத்தில் 46ஆம் வசனத்தில் பிறகு என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இந்த வேர்டை பேசினவங்க யாராவது இந்த உலகத்தில் உண்டா? தகுதி யாருக்குமே கிடையாது. பிரியமானவர்களே, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இந்த கேள்வியை இந்த பூமியில தேவர்கள் தெய்வம்னு சொல்கிற யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்க முடியாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற, நம்மை ஆட்கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். பரிசுத்தம்னு சொல்கிறதுக்கு அவர் தான். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்னு சொல்லிட்டு நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? அவர் உள்ளத்தில் ஒரு வேதனை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர் ஒருத்தர் தான் பாவம் அறியாத, பாவம் செய்யாத பரிசுத்தர். பரிசுத்தர், பிறப்பு பரிசுத்தம், வளர்ப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவருடைய உயிர்ப்பு பரிசுத்தம். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட ஜனங்கள்லாம் வர்றாங்க. அவர் உட்கார்ந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகர் பரிசேயர்லாம் இயேசு கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நல்ல எண்ணத்தோடு அவங்க சொல்லலை. அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் என்று 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இயேசுவோ அவங்களுக்கு பதில் கொடுக்கல. குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், விடாமல் பேசியிருப்பாங்க போல. நாங்கள் பாட்டு பேசுகிறோம், நீங்கள் எதுவுமே கேட்காதது போல குனிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு. அவர் நிமிர்ந்து பார்த்து கேட்டதுக்கு பதில் கொடுக்கலங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். பிரியமானவர்களே, இந்த ஞானம், இந்த பரிசுத்தம் உலகத்தில் ஒருவருக்கும் இல்லை, இதுவரையும் இல்லை, இனிமேலும் அப்படிப்பட்டவங்க தோன்ற போவதும் இல்லை. பிரியமானவர்களே, குற்றம் சுமத்துவதற்காகத்தான் அவர்கிட்ட இந்த பெண்ணை கொண்டு வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இயேசுவோ அவங்களுடைய புத்தியை அறிஞ்சு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இந்த பெண் மேலே முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட கல்லெறியில் எல்லாம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக கல்லெறிகிற முழு அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் எரியலை. யாருமே இல்லையா மகளே, எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. யாரும் இல்லை, அவர் மாத்திரம்தான் நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையான்னு கேட்ட பிறகு 11ஆம் வசனம், அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட நிறைய நான் வசனத்தெல்லாம் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன். இனி உங்ககிட்ட நான் பேச போகிறது இல்லை.
இந்த உலகத்தின் அதிபதி வரான் சாத்தான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தரணும் பிரியமானவர்களே. யோவான் 15:10 இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அதை கேட்குற நம்ம விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையில் நிலைச்சிருக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கணும். அப்படி இருந்தால் அவரிலும் அவருடைய அன்பிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவான் 16:8 இயேசு சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசும்போது, அவர் வந்து, தேற்றரவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசுவாகிய நான் பரலோகம் போயிடுவேன், போயிட்டு உங்களை நான் திக்கற்றவளாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன். அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர் வந்துட்டார்னா பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். உங்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யோவான் 8:46 இந்த நாளிலே வாசித்து தியானித்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. அவங்களுக்குள்ள என்ன பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் முற்றிலுமாய் நீக்கி போட்டுவிட்டு அவர்களை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி நீங்கள் சாத்தானுக்கு சவால் விட்டு சொன்னீங்களே, அப்படி நாங்களும் சொல்லத்தக்கதாய் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் பாவத்திலே விழ வைக்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உம்மை போல பரிசுத்தமுள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய், பாவத்துக்கு விலகினவராகி இயேசுவே உம்மை போலவும் நாங்கள் வாழ எங்கள் பிரதான ஆசாரியரே எங்களுக்கு அந்த கிருபையை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.